ரூபன், இங்கே வா. என்னப்பா? ரூபன், இந்த வருஷம் நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டாம். இந்த லோனில் இந்த வருஷம் முடிஞ்சிடும். அடுத்த வருஷம் நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும். சோறெல்லாம் நல்லா கழுவி விட்டுருவோம், சரியா? சரிப்பா. அப்பா, எனக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு என்ன கிஃப்ட் வாங்கி தர போறீங்க? என்ன உனக்கு கிஃப்டா? கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்மஸ்னா ஏசப்பாவுக்கு பிறந்த நாள். ஏசப்பாவுக்கு பிறந்தநாள்னா உனக்கு எதுக்கு கிஃப்ட்டு? யாருக்கு பிறந்தநாளோ அவனுக்கு தானே கிஃப்ட் கொடுக்கணும். அப்போ நம்ம ஏசப்பாவுக்கு gift கொடுக்க முடியுமா? ஏசு கிறிஸ்துவுக்கு நாம் gift கொடுக்க முடியுமே. பீலா, இங்கே வா. தாத்தா, நான் உனக்கு எப்படின்னு சொல்கிறேன். எப்படி தாத்தா? ஏழை எளியவங்களுக்கு, ஆதரவற்றவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் செய்கிற உதவி தான் ஏசப்பாவுக்கு நாம் கொடுக்குற கிஃப்ட்டு. நானும் என்னுடைய சில நண்பர்களும் வீடு இல்லாமல் ரோட்டில் படுத்துருக்கிறவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுக்குறோம். நீயும் உன் கூட படிக்கிறதுல கஷ்டப்பட்ட பிள்ளைங்க ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். என் கூட ரோசின்னு ஒரு பொண்ணு படிக்கிறா தாத்தா. அவளுக்கு அப்பா கிடையாது. அவ ரொம்ப கஷ்டப்படுறா. இது வரைக்கும் அவ கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாள் கூட அவ வீட்டில் ஸ்டார் போட்டதே கிடையாதா. அதனால நான் அவளுக்கு ஒரு ஸ்டார் வாங்கி கொடுக்கட்டா? கண்டிப்பாக கொடுக்கலாமே. இப்போவே போய் ஸ்டார் வாங்கிட்டு வந்துடுவோம். நாளைக்கு ஸ்கூலில் கொண்டு கொடுத்துரு. இருங்க தாத்தா, நான் பணம் எடுத்துட்டு வரேன். தாத்தா கிட்ட பணம் இருக்கு பாப்பா. ஏசப்பாவுக்கு என்னோட பாக்கெட் மணியில தான் gift வாங்கி கொடுக்கணும் தாத்தா. வாங்க தாத்தா போவோம். பாப்பா, நீ கொடுக்குற கிஃப்ட்டு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏசப்பா சொல்லியிருக்காங்க, வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாம் செய்கிற உதவியை ஒரு நாள் விளம்பரப்படுத்தக்கூடாது. அப்படி விளம்பரப்படுத்தினோம்னா நாம் அவங்களுக்கு செய்கிற உதவி மகிழ்ச்சிக்கு பதிலாக அவங்களுக்கு வருத்தத்தை கொடுத்துரும். வாமா போவோம். அப்பா, வர வழியில ஒரு சர்ச்சை பார்த்தப்பா. அங்க நிறைய ஸ்டார்ஸ் மாட்டி இருந்தாங்க. 100ஆவது இருக்கும். நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீஸும் வச்சிருந்தாங்கப்பா. தேவையில் உள்ளவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. பணத்தெல்லாம் இப்படி வீணாக செலவழிக்காங்க. லட்சக்கணக்கான பணத்தை அலங்காரத்துக்கு செலவழிக்கிறாங்க. 4 நாள் கழிச்சு எல்லாம் குப்பைக்கு போக போகுது. பாப்பா, இப்போமே ஸ்டாரை ஸ்கூல் பேக்கில் கொண்டு போய் வச்சிரு, இல்லைன்னா நீ மறந்துடுவ. சரிங்கப்பா. ஹலோ, நல்லா இருக்கனே, நல்லா இருக்கனே. கிறிஸ்மஸ் நல்லா போகுதுண்ணே. என் மருமகளா நல்லா கவனிச்சுக்கிறானே. அவளை நான் மருமகளாகவே நினைக்கிறது இல்லை, மகளாக தான் நினைக்கிறேன். அவளும் என்ன அப்பான்னு கூப்பிடுறா. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. லைஃப் நல்லா போகுது. ஏன் இப்போ நம்ம வீட்டு பக்கம் வரமாட்டேங்கிறீங்க? வாங்க அண்ணே. சரிண்ணே, சரிண்ணே, வைக்கிறேண்ணே. எப்சி, எப்சி. அம்மா, மார்கரெட் அம்மா, வாங்க வாங்க, உட்காருங்கம்மா. என் மகன் எனக்கு கிறிஸ்மஸ்க்கு சேலை எடுத்து தந்திருக்காம்மா. அதான் உங்ககிட்ட காட்டிட்டு போகலான்னு வந்திருக்கேன். சூப்பரா இருக்குமா. என்ன விலை? 10,000ம்மா. கடையில் 3 சேலை தாம்மா இருக்கு. உனக்கு வேணும்னா இன்னைக்கே போய் வாங்கிருமா. என் வீட்டுக்காரெல்லாம் இவ்வளோ விலைக்கு சேலை வாங்கி தர மாட்டாருமா. 1000 ரூபா 1500 ரூபாய்க்குன்னா வாங்கி தருவாரு. என் மகன் டிரைவர் தான், எனக்கே 10,000 ரூபாய்க்கு வாங்கி தந்திருக்கான். உன் வீட்டுக்காரர் ஆஃபீஸில் வேலை பார்க்காரு, என் அம்மா வாங்கி தர மாட்டாரு. எங்க வீட்டில் மாமனார் இருக்காரு, விலை கூட்டின துணியெல்லாம் எடுக்க விட மாட்டாரு. இப்படி ஆடம்பரமா இருந்தா நரகத்துக்கு போயிருவோமா. ஐஸ்வர்யவான் ஆடம்பரமா இருந்துதா நரகத்துக்கு போயிட்டானா. அதுவும் எங்க வீட்டுக்காரர் இருக்காரு பாருங்க, அப்பா கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டாரு. இம்மா, மாமனார் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். அப்படி இல்லைன்னா உன்னை அடிமையாக்கிடுவார், பார்த்துக்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எங்கள் மாமியார் என்னை படாத பாடுபடுத்திச்சு. நானும் பொறுத்து பார்த்தேன், என்னால் பொறுக்க முடியல. நான் அதை எதிர்த்து பேச ஆரம்பித்தேன். அது கிழக்க போச்சோன்னா நான் மேக்க போவேன், சீனியை போட சொன்னால் உப்பு போடுவேன். இப்படி ஏடா விடாமாவே பேச ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் மாமியார் பார்த்துச்சு, இவகிட்ட வம்பு வைக்கக்கூடாதுன்னு அடங்கி உடங்கி இப்போ அமைதியாக இருக்குது. ஏதாச்சும் பேசிச்சுன்னா அந்தாலும் அமைதியாயிரும். நீ உன் மாமனார் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருந்தேன்னா காலமெல்லாம் கொத்தடிமை தான்.
பார்த்து செய்யுமா. அம்மாவுக்கு சோறு பொங்க நேரம் ஆயிட்டு போயிட்டு வரேன். இந்தாங்கம்மா. இந்த அம்மா சொல்கிற மாதிரி நாமளும் செஞ்சிட வேண்டியதுதான். எப்சி டீ கொண்டா. இதோ வரேங்க. இந்தாங்க டீ குடிங்க. இந்த வருஷம் நம்ம வீட்டுக்கு எப்படினாலும் பெயிண்ட் அடிக்கணும்ப்பா. 3 வருஷமாக ஒரே கலரை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. அப்பா இந்த வருஷம் பெயிண்ட் அடிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் பேங்க் லோன் முடிஞ்சதும் அடுத்த வருஷம் அடிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்க, நீங்கள் உங்கள் அப்பா சொல்கிறதான் கேட்பீங்க. எனக்கு தெரியாது, இந்த வருஷம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சே ஆகணும், இல்லைன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஆமாம். சரிம்மா, அடிச்சிருவோம்மா. ஹலோ ஜான் பிரதர். ரூபன் பிரதர். வாங்க ஜான் பிரதர், வாங்க. இந்தாங்க பிரதர், என்னென்ன ரூமுக்கு என்னென்ன கலர் வேணும்னு செலக்ட் பண்ணுங்க. இந்தாங்க. பெயிண்ட் அடிக்க ஒய்ஃப் தான் ரொம்ப ஆசைப்பட்டா. நான் அவட்டையை கொண்டு காட்டிட்டு வரேன் பிரதர். சரி பிரதர், நான் வெளிச்சோரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. ஓகே பிரதர். பிரதர் செலக்ட் பண்ணிட்டீங்களா? செலக்ட் பண்ணிட்டோம். கொண்டாங்க பிரதர். இந்தாங்க பிரதர். $42,650 வருது பிரதர். இவ்வளோ வருமா? குறையாத பிரதர். ஹாலுக்கு ஆப்பிள் கிரீனா? பிரதர் ரேட்டை குறைக்க முடியாது. வெளிப்புறம் ஷுவர்லாம் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் பக்கம்லாம் பெயிண்ட் விழுந்துருக்கு. அதெல்லாம் லப்பம் பார்த்து ப்ரைமர் அடித்து நிறைய வேலை இருக்குது பிரதர். ரேட்டு குறைய வாய்ப்பில்லை. அப்படியா? நல்லா இருக்கலாம், அனுப்புங்க பிரதர். பிரதர் நம்மக்கிட்ட உள்ள ஆட்கள்லாம் தங்கமான ஆட்கள், பீடி சிகரெட்டு கூட அடிக்க மாட்டாங்க. சரியா? சரி அப்போ நான் ஆட்களை கூப்பிட்டு வந்துடுறேன், சரக்கும் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன பிரதர்? சரி அப்போ நான் வாரேன். பிரதர் உள்புறம்லாம் டியூலக்ஸ் பெயிண்ட்டு, வெளிப்புறம் எல்லாம் ஏசியன் பெயிண்ட் அடிக்கிறோம். என்ன நம்ம அடிக்கிற பெயிண்ட் எல்லாம் பெஸ்ட்டான பிராண்டட் பெயிண்ட் தான். என்ன பிரதர்? சரி பிரதர். சரி பிரதர், அந்த பெயிண்ட் டப்பாவையும் ப்ரெஸ்ஸையும் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. என்ன வந்துடுறேன். என்ன? சரி பிரதர். என்னடா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க ஜான் பிரதர் கூப்பிட்டுருக்கேன்ப்பா. நான் தான் இந்த வருஷம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டாம்னு சொன்னேன்ல. இல்லை, எப்சி தான் ஆசைப்பட்டா. அப்ப நான் சொன்னா நீ கேட்க மாட்டல. நான் அப்போ ஒரு பெரிய மனுஷன் வீட்டுல இருந்து எதுக்கு இந்த வருஷம் வீட்டுல பெயிண்ட் அடிக்க கூடாதுதான்டா. ஏன் பெயிண்ட் அடிக்க கூடாது? நீங்க சொல்றத நாங்க கேட்கணுமோ? எங்களுக்கு இந்த வீட்டுல ஒரு சுதந்திரம் கிடையாதோ? நல்லா துணி வாங்கி போடக்கூடாதான், ஹோட்டல்ல போய் சாப்பிடக்கூடாதான். நாங்க என்ன உங்களுக்கு அடிமையா? இந்த வயசான காலத்துல சர்ச்சுக்கு போனோமா, வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமான்னு இருக்கணும். இதை விட்டுட்டு எங்களெல்லாம் உபத்திரவப்படுத்திட்டு இருக்க கூடாது. உங்க வீட்டுல அம்மா அப்பாலாம் பெரியவங்களை இப்படிதான் மரியாதை இல்லாமல் பேச சொல்லி உன்னை வளர்த்தாங்களா? உன்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்ததுக்கு என்னெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு பாரு. அவன் எப்படி மரியாதை இல்லாமல் பேசுறா பாரு. ஆமா, அதிசயமா பிள்ளைய பத்து வளர்த்துட்டாரு. நாய் காக்கா கூட தான் பிள்ளைய பத்து வளர்க்குது. என்னடி மரியாதை இல்லாமல் பேசுற நீ? அப்பாவுக்காக நீங்க என்ன கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல. அப்பாவும் மகனும் மட்டும் கிறிஸ்மஸ் கொண்டாடட்டும். நீ வா பாப்பா. போகாத எப்சி. மரியாதை எனக்கு வழிய விடுங்க. பாப்பா என் கூட வாரியா இல்லையா? போகாத பாப்பா. போங்கப்பா, நீங்கள் அம்மாவை அடிச்சிட்டிங்களா? நான் இனிமேல் அவங்க கூட இருக்கவே மாட்டேன். ஏன்ப்பா என்னை துன்பப்படுத்துறீங்க? உங்களால் எனக்கு ரொம்ப தொல்லையாக போச்சுப்பா. நீங்கள் எங்கேப்பா போகிறீங்க? நீ என்னை தொல்லைன்னு சொல்லிட்டு இல்லடா. நான் இனிமேல் உனக்கு தொல்லையாக இருக்க மாட்டேன்டா. எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இல்லை. நான் என் தம்பி வீட்டுக்கு போகிறேன்டா.
நான் இனிமேல் உனக்கு ஒரு நாள் தொல்லையாக இருக்க மாட்டேன்டா. நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருடா. நான் போகிறேன். வாங்க பாஸ்டர். இந்த உலகத்தின் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுற இந்த நாளில் இருட்டில் உட்காந்துருக்கீங்களா பிரதர்? உட்காருங்க பாஸ்டர். என்ன வருத்தமாக இருக்கீங்க பிரதர்? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நல்லா தான் இருக்கேன். நான் எதுக்கு வந்தேன்னா பிரதர், நாளைக்கு உங்கள் ஏரியாவுக்கு கேரல் ரவுண்டு வரோம். வருஷம் நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பீங்கள, அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இந்த வருஷம் நான் கொடுக்கல பாஸ்டர், அதுக்குள்ளே பணத்தை தந்துடுறேன். எதனால பிரதர்? என் சூழ்நிலை சரியில்லை பாஸ்டர். சூழ்நிலையா? நேற்று பாஸ்டர், இந்த வருஷம் நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டாம். வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சே ஆகணும், இல்லைன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஆமா, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறதெல்லாம் என் மனைவி பிள்ளைங்க என் அப்பாவுக்காக தான். அவங்க யாருமே என் அன்பை புரிஞ்சுக்கல. என் மனைவி பைபிள் வசனத்தை ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பா. என் அப்பா வாரம் வாரம் ஒவ்வொரு சர்ச்லையும் பிரசங்கம் பண்ண போவார். ஆனால் 2 பேருக்கும் சகிப்புத்தன்மையே இல்லை. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை தான் நான் வாழ்கிறேன். ஆனால் ஏன் என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை பாஸ்டர்? பிரதர், வசனத்தின்படி நடக்காமல் ஏனோ தானான்னு வாழ்கிற கிறிஸ்தவங்களை பற்றி சாத்தானுக்கு கவலை கிடையாது. அவருக்காக உண்மையாக வாழ்கிற கிறிஸ்தவங்க குடும்பத்தில் தான் பிரச்சனைகளை கொண்டு வர பிசாசு முயற்சி செய்கிறான். கோபம், எரிச்சல், முறுமுறுப்பு, பொறுமையின்மை, இந்த மாதிரி நம்முடைய செயல்களால் பிசாசுக்கு நம்ம வாசலை திறந்து விடுறோம். இதனால தான் பிசாசு கிறிஸ்தவ குடும்பங்களில் சமாதான குறைச்சலை கொண்டு வர்றான். நம்ம ஜெபம் பண்ணுவோம். குடும்ப சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். கவலைப்படாதீங்க பிரதர், ஆண்டவர் நிச்சயமாக சமாதானத்தை தருவார். கவலைப்படாதீங்க பிரதர், நம்ம ஜெபம் பண்ணுவோம். நாளைக்கே உங்கள் மனைவி, பிள்ளைகள், அப்பா எல்லாம் திரும்பி வந்துடுவாங்க. ஜெபம். உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க வந்த எங்கள் நல்ல தகப்பனே, சமாதான பிரபுவே, இந்த அருமையான குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் பிறப்பின் நாளை கொண்டாடுகிற நாட்களிலே சமாதானம் இல்லாமல் தவிக்கிற இந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த குடும்பத்தில் உள்ள இருள் விலகி உம்முடைய சமாதானமாகிய வெளிச்சம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கவலைப்படாங்க பிரதர், நாளைக்கே உங்கள் மனைவி, பிள்ளைகள், அப்பா எல்லாரும் திரும்பி வந்துடுவாங்க. நன்றி பாஸ்டர். போயிட்டு வரேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஆயிருந்தா இருந்தாலும் நான் உன்னை அடிச்சக்கூடாதுமா, என்னை மன்னிச்சிருமா. உங்ககிட்ட சண்டை போட்டு போனது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சுப்பா. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆண்டவர் என் தவறெல்லாம் எனக்கு உணர்த்தினாரு. எங்கள் அம்மா அப்பாவும் நீ நல்ல நாள் மூலமா வீட்டை விட்டு வந்துட்டேம்மா, வீட்டுக்கு திரும்பிப்போன்னு சொன்னாங்க, அதான் வந்துட்டேன்ப்பா. உங்களையும் மாமாவையும் எய்த்து பேசுனது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கப்பா. எங்கள் அப்பா அம்மா நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. நீ திரும்பி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அப்பா தான் வீட்டில் இல்லை. அப்பா எங்க? அப்பா கோவிச்சிட்டு என் சித்தப்பா விட்டு போயிட்டாரு. பாப்பா, ஹாலிங் பெல் யாரும் அடிக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வா. ஐ, தாத்தா வந்துட்டாங்க, தாத்தா வந்துட்டாங்க. வாங்கப்பா. வாங்க மாமா, வாங்க மாமா. எஃப்சி, ரூபன், என்னை மன்னிச்சிருங்க. எத்தனையோ பிரிஞ்ச குடும்பத்தை நான் நினச்சிருக்கேன். ஆனால் என் சொந்த குடும்ப சமாதான குறைவுக்கு நானே காரணமாயிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும்ப்பா. நான் அந்த வீட்டுக்கு வரும்போது பயந்துட்டே வந்தேன். ஆனால் நீங்கள் எங்கள் அம்மா அப்பா விட என்னை அன்பாக பார்த்துக்கிட்டீங்க. நான் நன்றி இல்லாமல் உங்களை ரொம்ப மோசமாக பேசிட்டேன்ப்பா. தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்கப்பா. நீங்கள் எவ்வளவோ என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தீங்கப்பா. உங்களை போய் நான் தொல்லைன்னு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. அதெல்லாம் விடுப்பா. இன்றைக்கி நம்ம ஏரியாவுக்கு கேரல் ரவுண்டு வராங்க. பாஸ்டர் சொன்னார். அப்பா வரும்போதே மிக்சரு, கேக்கு, பிஸ்கட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாத்தா.
அப்போ நான் போய் காப்பி போட போறேன். சரிம்மா. இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாஸ்டர், ரொம்ப நன்றி. நாம் ஜெபிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த குடும்பத்தில் உள்ள அருமையான ஐயாவுக்காகவும் சகோதரருக்காகவும் சகோதரிக்காகவும் அவர்களுக்கு நீர் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்தில் உள்ள சமாதான குறைவுகள் நீங்கி நீங்கள் சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்தின் மீது எந்த சாத்தானின் இருளும் பற்றி கொள்ளாதபடி வெளிச்சமாக இருக்கிற நீங்கள் இந்த குடும்பத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த குறும்படத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர்களது குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். அவர் குடும்பங்களை வறுமை என்ற இருள், வியாதி என்ற இருள், போதை பழக்கம் என்ற இருள், சமாதானமின்மை என்ற இருள், ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வசனத்தின்படியாக இவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்கள் வெளிச்சமாய் பிறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே எங்களுக்காக ஏழ்மை கோலமாக இந்த பூமியில் பிறக்க வைத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமே உம்மிடத்தில் தெரியப்படுத்துகிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் இருந்து டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு போகணும், சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஆதரிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.